இந்த மூலிகையோடைய பேர் மிளகாய்ப்பூடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் எலியா மணக்கு, சிரியா மணக்கு, இப்படி பல பேர் இருக்குன்னு மருத்துவ குறிப்பில் இருக்குது. இதோடைய இலைகளை கிள்ளி நாம் சமையலாக பயன்படுத்தலாம், வதக்கி சாப்பிட்லாம், பல கீரைகளோடு போட்டு கடைஞ்சும் சாப்பிட்லாம். இது ஒரு சரியான மலமிளக்கியாக இந்த கீரை பயன்படுது. இதை ஒடித்தா பால் வரும். இந்த பால் காயங்களுக்கு, கட்டிகளுக்கு இதெல்லாம் போட்டால் குணமாகுது. இதோடைய இலையை அரைச்சி வீக்கங்களுக்கும் கட்டிகளுக்கும் பற்றா போட்டோம்னா அதே போல் அந்த வீக்கம் குணமாகும். கட்டிகள் அமுங்கி நல்லா குணமாகும். இது வெட்டுக்காயங்களுக்கு இதை போட அந்த வெட்டுக்காயம் ஆறும். புண்களுக்கு போட புண்களெல்லாம் ரணங்களெல்லாம் இது ஆற்றக்கூடிய சக்தி இந்த இலைக்கு இருக்குது. இந்த காய் இருக்குது பாருங்கள், இந்த பூ வெள்ளையாக ஒரு பூ தெரியுது பாருங்கள். இது எல்லாமே மருத்துவ குணம் உடையது தான். இதை சமூலமாக பிடுங்கி இதோடைய வேற கஷாயமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அந்த கஷாயத்தை நீங்கள் பருகிட்டு வரக்குள்ள வாத குடைச்சல், அங்கங்கு ஓடி நடக்கின்ற வாதங்கள், வலிகள், உடல் வலி, இவை அனைத்துமே இந்த மூலிகையோடைய கஷாயம் குணமாக்கும். இதை பார்த்திங்கன்னா தெரு ஓரங்களில் நிறையா பக்கம் இருக்கும், ரோடு ஓரங்களில் நிறையா பக்கம் இருக்கும். மக்கள் இதை சில பேர் பயன்படுத்துகிறாங்க, சில பேர் பயன்படுத்துறதில்ல. ஆனால் இது பயனுள்ள மூலிகைங்கிறதால பயன்படுத்துங்க. இது நம்ம உடலை பாதுகாக்கிற நல்ல சக்தியுடைய மிளகாய்ப்பூடு மூலிகை தான் இது. அதனால் இதை நீங்கள் சமையலில் வாரத்துக்கு ஒரு தடவை கூட பல கீரைகளோடு கொஞ்சம் பறித்து போட்டு, ஒரு பிடி பறித்து போட்டு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லா மலம் கட்டி இருக்கும். மலம் கட்டினாலும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், வயிறு சுத்தமாகிடும். இந்த மாதிரி குணங்களை அந்த இலையெல்லாம் இப்படி ஒவ்வொரு இலையாக பறித்து நீங்கள் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பல கீரைகளோடு போட்டு பருப்புலாம் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். அதே போல் இதோடைய இலையை நீங்கள் நல்லா அரைச்சி நல்லா கொதிக்க வச்சு வீக்கம் உள்ள இடத்துல தாரையாக விடும்போது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கு மாட்டு சூடாக விடும்போது அந்த வீக்கங்கள், அந்த இடத்துல இருக்க வீக்கங்கள்லாம் அப்படியே வாடிடும், வலிகள்லாம் கம்மியாயிடும். இந்த மூலிகைக்கு அவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குது. மெயினாக இதோடைய பால் வீக்கங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏதோ முள் குத்திட்டா கூட அந்த இடத்துல சீல் பிடிச்சிருந்தா அந்த பாலை வச்சிட்டோம்னா அது பெரிய அனர்த்தத்தை, எப்பேற்பட்ட முள்ளாக இருந்தாலும் அது வெளியே குணமாயிடும். உடனே அந்த முள்ளும்